நான் தான் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் எம்.கே. அண்ணாமலை பேசுகிறேன். என்னோட சின்னம் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கிற வைரம். அதாவது எனக்கு பல பேர் கேட்குற கேள்வி என்ன, நீங்கள் எதுக்காக அரசியலில் வரீங்க? நான் இதுக்கு முன்னாடி சமூக ஆர்வலராக தான் இருந்திருக்கேன், இப்பயும் இருந்துட்டு தான் இருக்கேன். 2019 பல பிரச்சனைகளை பேசியிருக்கேன். ஆனால் பல ஊரில் பேசியிருக்கேன்னா பல நண்பர்களுக்கு தெரியும். என்னோட ஃபோன் நம்பர் கட்டாயம் சில பல பேர்கிட்ட இருக்கும். மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்குன்னு தான் இருக்கும் அது அதிகபட்சம். ஏன்னா நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, இப்போ பெண்ணாகரமாகட்டும், ஏரியூர், பெரும்பாலை, பாவரப்பட்டி சில பகுதியெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் பல நண்பர்கள் மூலிமா. இப்போ நான் நேரடியாக வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அரசியலை நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பெண்ணாகரம் தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி பற்றியும் பேசுறதே கிடையாது. இப்போ எம்எல்ஏ ஃபண்டு அந்த 3 கோடி கூட சரியாக அந்த பகுதிக்கு செய்யறதில்ல. அந்த 3 கோடியவே அந்த தொகுதியில் சரியாக செய்யறது கிடையாது. குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் செய்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஒரு பிம்பம் மாதிரி தான். ஆனால் எங்கேயும் செய்கிறது கிடையாது. செய்கிற மாதிரி சொல்லிக்கிறது. அதை பல பேர் நம்புறதால இது உண்மைதான் அவங்களும் நம்பிடுறாங்க. ஆனால் யாருமே இந்த டேட்டா வைஸ் இந்த டிஆர்டிஏ டிபார்ட்மெண்ட் கீழே போய் யாரும் போய் பார்க்கறது கூட கிடையாது. காரணம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற சுயேட்சை வேட்பாளர் கூட இருக்கட்டும், இவங்கெல்லாம் மக்கள் பணி நான் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட நான் MSW காலேஜ் முடிச்சு அப்பா இருந்தே அதோட புரிதலை புரிஞ்சுக்கிட்டு கிரவுண்ட் லெவலில் மக்களுக்கு நல்ல பணிகள் செஞ்சுருக்கேன். நான் அதையும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கெல்லாம் பதிவிட்டுருக்கேன். கட்டாயம் போய் பாருங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் நான் உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவேன். நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பெரிய பின்புலம் கொண்ட குடும்பத்துலலாம் இல்லைங்க. நான் உழைக்கிற குடும்பத்தில் கூலி தான். எங்கள் அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும். அந்த சமூக பணியில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறேன். காரணம் என்னன்னா, நம்ம மாற்றணும். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு தலைமுறை குழந்தைகளும் கஷ்டப்படக்கூடாது. அதை கட்டாயம் நம்ம மாற்றணும். அதுக்கு எல்லாம் ஒருங்கிணைஞ்சு நம்ம வேலை செய்யணும். இப்போ இந்த பணியெல்லாம் செய்யவே உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வராதுன்னு கேட்டுக்கலாம். கட்டாயம் எனக்கும் பிரச்சனை வந்திருக்கு. பல டைம் பிரச்சனை இருக்குது. அது கட்சி சார்பாக இருக்கட்டும், இல்லை அந்த கட்சியை பின்பற்ற நபர்களாக இருக்கட்டும், அவர்களாலையும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கேன். ஏன்னா நாம் என்ன கெட்டதாக பண்ணுங்க பயப்படுறதுக்கு நல்லா தானே பண்ணுறோம், நாம இதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள உண்டு. நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைலாம் கடந்து மக்களுக்காக உங்கள் கூட நான் களத்தில் நினைக்கிறேன். நான் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அது எனக்கு கவலையே கிடையாது. நான் உங்களுக்காக களத்தில் நிற்கிறேன், உங்களுக்காக நிற்பேன். என்னோட சின்னம் வைரம் 9 இருக்கும். பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி. திரும்பவும் சொல்கிறேன், கட்டாயம் உங்களோட நான் இருப்பேன். உங்களோட வளர்ச்சி பாதை கொண்டு போவேன். திட்டங்கள் இருக்குது. கட்டாயம் பிரச்சனைகளை பேசுவோம். கட்டாயம் மக்களுக்காக நிற்போம். எல்லாம் ஒருங்கிணைவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பெண்ணாகரம் சட்டமன்ற சுயேட்சை வேட்பாளர் எம்.கே. அண்ணாமலை. என்னோட சின்னம் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்க வைரம். நான் எதுக்காக அரசியலுக்கு வந்தேன்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே ஆண்டிருக்கிறாங்க. அந்த கட்சிகள் என்ன நன்மைகள் செஞ்சுருக்காங்க, குறைஞ்சபட்சம் 100ல் ஒரு 20%, 30% அடித்தளம் போட்டிருக்காங்க. ஆனால் அடுத்த கட்டம் நகரவே இல்லை. காரணம், இங்கே இருக்கிற மக்கள் சரியான நபர்களை தேர்ந்தெடுக்காது மட்டும்தான்.